ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஒன் சரைகள் சேனல். இந்த வாரத்துக்கான ஹேர் கேர் டிப்ஸ் வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லோரும் முருங்கைக்கீரையை பொரித்து சாப்பிட்ருப்பீங்க, இல்லை பருப்பு போட்டு கூட்டு வச்சு சாப்பிட்ருப்பீங்க, சூப்பாக குடிச்சிருப்பீங்க. ஆனால் அதவே நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு முருங்கைக்கீரையில் நம்ம முடிக்க தேவையான சத்துக்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு முழுசாக புரியும். இப்போ அசிகாவோட ஹேரை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், முன்னை விட இப்போ நல்லாவே லாங்காக வளர்ந்துருக்கு. ஸோ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வார ஹேர் பேக்குக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கக்கூடிய பொருள் கற்றாழை தான். ஸோ கற்றாழை எடுத்துகிட்டு சைடில் கட் பண்ணி எடுத்து உள்ளே இருக்க ஜெல்லை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக அதை அப்படியே சேர்த்துறாமல் நல்லா 2-3 தடவை தண்ணியில் க்ளீன் பண்ணி அலசி எடுத்து அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்ததாக ஒரு பவுல் நிறைய நல்லா தண்ணி எடுத்துக்கலாம். அந்த சுத்தமான தண்ணியில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி அலசி எடுத்துக்கிறணும். நம்ம அப்படியே சேர்த்துட்டோம் அப்படின்னா அதில் புழு பூச்சி அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக அலசி எடுத்துக்கோங்க. ஒரு ஆளுக்கு ஒரு கைப்பிடி மாதிரி நீங்கள் கீரை எடுத்துக்கோங்க. நான் பாப்பா 2 பேருக்கும் போட்டு விட போகிறனால 2 கைப்பிடி எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு ஆளுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். இந்த முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸு, மினரல்ஸ் இது எல்லாமே முடி வளர்ச்சியை நல்லா தூண்டும். அது போக உங்களுக்கு நிறைய ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா அதை 2-3 அலசிலே உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஸ்டாப் பண்ணிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அலசி வச்சுருக்க முருங்கைக்கீரையும் நம்ம கற்றாழை ஜெல் சேர்த்துடனால அது கூடவே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 3ஆவதாக எடுக்கக்கூடிய பொருள் சின்ன வெங்காயம் தான். சின்ன வெங்காயத்தில் நிறைய சல்ஃபர் கண்டென்ட் இருக்குது. ஸோ அதை சேர்த்துக்கிறதுனால நம்மளுக்கு ஹேர் க்ரோத் புது முடி, அதாவது ஹேர் க்ரோத் அப்படின்றத விட சின்ன சின்ன முடிகள், புது முடிகள் வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ இந்த 3ஐயும் உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே உங்கள்கிட்ட விட்டமின் இ கேப்சூல் இருக்குது அப்படின்னா அதை 2 சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் லாஸ்ட்டாக ஹேர் கேர் டிப்ஸ் வீடியோவில் ஹேர் ஆயில் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களையே வச்சு எப்படி நம்ம ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதில் 5 பொருள் தான் சேர்த்துருப்பேன். ஆனால் அதோட ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஆயில் தான் நான் எடுத்திருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்மளோட சேனலில் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அந்த ஆயில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட விட்டமின் இ கேப்சூலும் இல்லை, இந்த ஆயிலுமே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலாக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெயை 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கான ஹேர் பேக் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தெரியும் அப்படின்னா இதோட உங்களுக்கு வீடியோ முடிஞ்சிருச்சு. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கான ஹேர் பேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தலைக்கு அப்ளை பண்ணிடலாம். அதே மாதிரி எந்த ஹேர் பேக் போடுறதுனாலும் சரி, அதுக்கு முன்னாடி நல்லா தலையில் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. அது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்மளோட ஹேரை ட்ரை ஆகாது. ஸோ அதுக்காக தான் ஆயில் அப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கேல்ப் க்ளீனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எந்த ஒரு ஹேர் மாஸ்க்கு, ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கும் முன்னாடி நம்ம தலையில் அழுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. அடுத்ததாக நீங்கள் ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சீப்பை வச்சு நல்லா தலையை சீவி விட்டுருங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா அமுக்கியே சீவி விடலாம். ரொம்ப லேஸாக தான் சீவணும். நிறைய பேர் முடிய தலை நல்லா சீப்பை வச்சு அமுக்கி சீவினா முடி அப்படியே கொத்து கொத்தாக வந்துடும், உருவிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு அமுக்கி சீவுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட தலையில் பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க டைமில் நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது அது நல்லா அப்சர்வ் பண்ணும். அது மாதிரி நம்மளுக்கு ஹேர் க்ரோத்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம போடக்கூடிய அந்த ஹேர் பேக் அதோட ஃபுல் எஃபெக்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஆயில் வச்சுட்டு சீப்பு வச்சு முடிஞ்ச வரைக்கும் நல்லா அமுக்கி சீவிடுங்க. இந்த மாதிரி சீவுறதை விட தலையை குப்புற போட்டு, அதாவது நம்ம தலை துவட்டுறதுக்கெலாம் முடிய முன்னாடி போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரியும் போட்டு மேலேருந்து கீழே பார்த்து நல்லா சீவி விட்டீங்க அப்படின்னாலும் பிளட் சர்க்குலேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்லா சீவினதுக்கு அப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் ஹேர் மாஸ்க்கை அப்ளை பண்ணிக்கோங்க.
ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். இது எப்படி போடுறது, எல்லா இடத்துலையும் படுமா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எந்த மாதிரி எசவாக இருக்கோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே லைட்டாக எடுத்து எடுத்து நீங்கள் சேர்த்திங்க போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் போடுறது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படியே லைட்டாக அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் மைல்டாக வந்து அந்த விரல் வச்சு மசாஜ் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கூடிய சீக்கிரமே பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் தெரியும். முடி வந்து நல்லா செம்ம சாஃப்டாக இருக்கும், சில்கியாக இருக்கும். நிறைய பேர் வந்து என்னோடய ஹேர் வந்து ட்ரையாக இருக்குது, ஃப்ரிஸினஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு முடி போதும் போதும் அப்படின்ற அளவுக்கு ஹேர் க்ரோத் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் ரொம்பவே நல்லாவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஹேர் மாஸ்க்கு ஹேர் பேக்லாம் அப்ளை பண்ணும்போது தலைக்கு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமும் அது வந்து தலையிலே ஒட்டிகிட்ருக்கு அப்படின்றதுக்காக இது மாதிரியான நல்ல ஹேர் பேக்லாம் வந்து ஸ்கிப் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்படி இருக்கவங்களுக்கு நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நல்லா இப்படியே வந்து கொண்டை கட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறது வந்து ஒன்று மைல்டான ஷாம்பூ அல்லது சீயக்காய், இது 2ல் எது வச்சு வேணாலும் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் போனவுடனே தண்ணியை ஊற்றி ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து அலசி விட்டுறக்கூடாது. தலையில் இருக்க எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு கப்பு மட்டும் தலைக்கு ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா மசாஜ் கொடுங்க. ஏன்னா நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணி அந்த அளவுக்கு வந்து மசாஜ் கொடுக்க முடியாது. அதனால இது மாதிரியான ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு கப்பு மட்டும் தலையில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மசாஜ் ஒரு 5 மினிட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துடுங்க. அலசிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 60 to 70% வந்து அதிலேயே போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தான் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஷாம்புவோ சீயக்காயோ யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு 95% வந்து போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நல்லா தலையலசிட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே உங்களுக்கு வந்து வீடியோவில் காமிச்சிருக்கேன். அங்கங்கே லைட்டாக ஒயிட் கலரில் இருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியும். பார்த்தீங்களா? ஸோ அதனால் வந்து நிறைய நம்ம தலையில் இருக்காது, ஒரு 5% தான் இருக்கும். அதுவுமே வந்து நம்ம தலையை நல்லா துவட்டிட்டு காய வச்சிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து உதிர்ந்து விழுந்துடும். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து இது மாதிரியான நல்ல ஹேர் பேக்லாம் வந்து ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. அதே மாதிரி தலையை துவட்டும் போது துண்டை வச்சு நல்லா அடித்து துவட்டுவாங்க. அப்படியே டவல் வச்சு முடியை வந்து முன்னாடி போட்டு அடித்து துவட்டுறது, மொட்டை வெயிலில் போய் காய வைக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. வெயிலாக இருக்குது, இப்போ காலையில் ஒரு 10 மணி வெயில் அப்படின்னா ஓகே, அந்த வெயிலில் வந்து லைட்டாக காய வச்சுட்டு நீங்கள் வந்து வந்துடுங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபேன் காற்றுலேயே காய வைக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு தான். ஸோ அந்த மாதிரி நல்லா காய வச்சிங்க அப்படின்னா நம்மளோட ஹேர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிக்கு வந்து ரொம்ப விழாது, லைட்டாக இருக்கும். நீங்கள் சீவினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து முடி கொட்டுது, ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, வளரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணுறதோடு விட்டுறாமல் உங்களோட சாப்பாட்லேயும் நல்லா முருங்கைக்கீரை, முருங்கை சூப்பு இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முடி வந்து உங்களுக்கு போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு உங்களோட ஹேர் க்ரோத் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ற உங்களோட ரிசல்ட்டை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இது மாதிரியான ஹேர் பேக்கை நீங்கள் வாரம் வாரம் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட வான்சரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஹேர் பேக் வீடியோவோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.